வணக்கம், இது உங்கள் பாவை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஜியாகிரஃபி டெஸ்ட்டு. இப்போ ஜியாகிரஃபி டெஸ்ட்டோட டெஸ்ட்டு டிஸ்கஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து 1 to 25 கொஷின் வந்து பார்ட் 1ல் பார்த்துருப்போம். இப்போ வந்து 26 to 100 கொஷின் வந்து மொத்தமாக 75 கொஷின் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் வந்து 2.01 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு ஆகஸ்ட் வரைக்குமே வந்து எக்ஸாம் குரூப் 2 டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் போயிட்டுருக்கு. ஸோ அதை ஜாயின் பண்ண விருப்பப்பட்டவங்க கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷெட்யூல் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போகலாம், உங்களுக்கு டிஸ்கஷனுக்கு போகலாம் நம்ம. ஸோ 26th கொஷின், இன் விச் பிளேஸ் த இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சோர்ஸஸ் லொக்கேட்டட், INCOIS அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான மையம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்சல்யூட்லி திஸ் இஸ் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுனாமி சென்டர், சுனாமி வந்து வார்னிங் சென்டர் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த INCOIS அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சுனாமி வார்னிங்கை வந்து நமக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றியான தகவல் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் இன்டீரியர் ஆஃப் த எர்த்து? ஸோ பூமியினுடைய உள்ளமைப்பு பற்றி எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் மேற்பரப்பானது பசால்ட் பாறைகளால் ஆனது, ஆதலால் கண்டத்தின் மேலடுக்குக்கு அடர்த்தி அதிகம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது, மொஹோவரிக் என்ற எல்லை புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கிறது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புவியினுடைய மேலோடு, இன்டீரியர் ஆஃப் த எர்த், பூமியினுடைய மேல்பரப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ கண்டத்தினுடைய மேல்பரப்பு. இன்னொன்று வந்து வாட்டர், ஸோ ஓஷன் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்டினென்டல் க்ரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது டென்சிட்டி கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு த ஓஷனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓஷனோட அடிப்பகுதி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உருவாகிக்கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாக உருவாகிக்கொண்டே இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக வந்து பசால்ட் ராக்கால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பசால்ட் ராக் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, பூமியினுடைய உள்பகுதியிலிருந்து மேக்மா வெளியே வரும். ஸோ அது வந்து இறுகி தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு டைப் தான் வந்து பசால்ட் ராக்கு. ஸோ அதனோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தென் மொஹோவரிக் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஒரு எர்த்குவேக் வரும்போது ஸோ அந்த எர்த்குவேக்கோட தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு நேம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அதனுடைய தன்மை மாறுவதனால ஏன் மாறுது அப்படிங்கிறதுனால ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார் மொஹோவரிக் அப்படிங்கிற ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர். ஸோ அப்போ அதனால் அந்த பகுதிக்கு அந்த மொஹோவரிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தோட க்ரஸ்ட் பார்ட்டு. ஸோ எர்த்தோட க்ரஸ்ட் பார்ட்டு மேல் பகுதி, பூமியினுடைய மேலோட்டு பகுதி. அதே மாதிரி மேண்டில், உள்பகுதி, உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேண்டில் அப்படின்னா கவசப்பகுதி. இந்த கவசப்பகுதிக்கும் பூமியினுடைய மேல்பரப்பிற்கும் இடையில் உள்ள இந்த பகுதியை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா மொஹோவரிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸோ த கோர் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு பேரிஸ்பியர். ஸோ பேரிஸ்பியர் அப்படிங்கிறது எர்த்தோட உள்பகுதி, உள்கூடு, புவியினுடைய கரு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. பேரிஸ்பியர் அப்படிங்கிறது இன்னொரு பேர் அதுக்கு. த அவுட்டர் கோர் இஸ் ரிச் இன் அயான் அண்டு லிக்விட் ஸ்டேட். எஸ், வெளிப்புற பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா இரும்பு குழம்பால் ஆனது மற்றும் திரவ நிலையில் உள்ளது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். எஸ், இட் இஸ் ட்ரூ. அதே மாதிரி பூமியினுடைய சுற்றளவு 6200 கிலோமீட்டர் கிடையாது, ரொம்ப அதிகம். ஸோ 6000 கிடையாது. ஸோ இது வந்து பூமியினுடைய சுற்றளவு கிடையாது, பூமியினுடைய ஆரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பூமியினுடைய உள்பரப்பை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா க்ரஸ்ட் பார்ட். ஸோ க்ரஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா
திடமாக இருக்கும், சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு முக்கியமான லேயர் அப்படின்னா மேண்டில், பூமியினுடைய கவசம் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட். ரெண்டு சாலிடுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்தனோஸ்பியர், ஆஸ்தனோ அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம், அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அதே மாதிரி மேண்டலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அவுட்டர் கோர், அதாவது வெளிக்கரு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்கரு, இன்னர் கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பூமியினுடைய உள்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாலிட், தென் அவுட்டர் கோர் பார்த்தீங்கன்னா லிக்விட், தென் அதுக்கப்புறம் மேண்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் மேண்டில் தான், மேண்டில் சாலிட், தென் ஆஸ்தனோஸ்பியர் இஸ் லிக்விட், தென் அதுக்கப்புறம் க்ரஸ்ட் போர்ஷன் இஸ் த சாலிட். ஸோ அதே மாதிரி மாறி மாறி வரும், சாலிடு லிக்விடு, திடப்பகுதி திரவப்பகுதி, திடப்பகுதி திரவப்பகுதி அப்படின்னு இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 29வது கொஷின், வல்கானிக் மவுண்டைன் அண்ட் ட்ரென்ச் ஆர் ஃபார்ம்டு டியூ டு கொல்யூஷன் ஆஃப் ஓஷானிக் பிளேட் வித் கான்டினென்டல் பிளேட். எரிமலைகள் மற்றும் கடல் அகழிகள் கடல் தட்டு கண்டத்தின் மீது மோதுவதால் உருவாகிறது. ஆமாம், கண்டிப்பாக வல்கானிக் மவுண்டைன் அப்படிங்கிறது இப்போ 2 தட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கடல் தட்டு. இந்த 2 தட்டு மோதுவதால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல மவுண்டைன் ஃபார்மேஷன் உருவாகும். மவுண்டைன் ஃபார்மேஷன் உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு இடிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே எப்படி போயிடும், இப்படி போகலாம். ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உருவாகும் போது கன்வர்ஜென்ஸ் ரெண்டு தட்டுமே இணையும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பகுதியில் மலைகள் உருவாகுது. அது எரிமலைகளாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் ரைட். 2வது ஸ்டேட்மெண்ட்டு, கண்ட தட்டுகளின் இணைப்பால் உருவானது இமயமலை. எஸ், 2 கண்டத்தட்டு, அதாவது 2 கண்டத்தினுடைய தட்டு அப்படின்னா இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் ப்ளஸ் ஈரோ ஏஷியன் பிளேட்டும் இணையும் போது அந்த இடத்துல உருவாகக்கூடிய மலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ், போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் இஸ் சி. அதே மாதிரி அடுத்து விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷினில். ஸோ அதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ 3 வகையான நில அலைகள் உள்ளன. அவை பிஎஸ் மற்றும் மேற்பரப்பு அலைகள். எஸ், இது வந்து ட்ரூ. பி அலைகள், எஸ் அலைகள் மற்றும் மேற்பரப்பு அலைகள். ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ ஆமாம், இந்த மாதிரி எர்த்குவாக் வேவ்ஸ்க்கு 3 டைப் ஆஃப் அலைகள் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் டெக்கான் பகுதிகள் மற்றும் பிரம்மபுத்திரா பகுதிகள், மற்றும் கங்கை பிரம்மபுத்திரா பகுதிகள் நிலநடுக்க பகுதிகள் ஆகும். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்து இமயமலை பகுதிகளிலும், ஸோ நார்த்தன் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வட சமவெளி பகுதிகளிலும் நமக்கு அதிகமான நிலநடுக்க பகுதிகள் அப்படின்னு இந்தியாவில் வரையறுத்திருக்காங்க. டெக்கான் பகுதி வந்து அதாவது டெக்கான் அப்படின்னா நமக்கு தக்கான பீடபூமி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த ரீஜனில் நமக்கு எர்த்குவாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, மோஸ்ட்லி வராது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜன் இஸ் ப்ரோன் டு த எர்த்குவாக். ஸோ இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் 2. ஸோ 2 இஸ் த கரெக்டு. ஸோ இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க நமக்கு. அடுத்து 31th கொஷின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். கூம்பு வடிவ குன்றின் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளம் எரிமலை பள்ளம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமாம், இப்படி நமக்கு எரிமலை இருக்கும். ஸோ எரிமலையினுடைய உச்சி பகுதி ஒரு பள்ளமான பகுதியாக இருக்கும். இதிலிருந்து தான் நமக்கு லாவாஸ் வெளியே வரும். அடுத்து தக்கான பீடபூமி ஒரு எரிமலை வெளியேற்றத்தின் எடுத்துக்காட்டு ஆகும். தக்கான பீடபூமி, ஆமாம், கண்டிப்பாக ஒரு எரிமலை வெளியேற்றம் அப்படின்னா இதே மாதிரி இந்த மாதிரி கூம்பு வடிவமாக மட்டும் எரிமலை இருக்கிறது இல்லை, நார்மலான தரைப்பகுதிகளிலும் ஒரு விரிசல் ஏற்பட்டு இதன் மூலமாகவும் என்ன ஆகும் அப்படின்னா லாவா குழம்பு வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி உருவானது தான் நமக்கு மகாராஷ்டிரா, குஜராத் பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அப்போ தக்கான பீடபூமி ஒரு எரிமலை வெளியேற்றத்தின் எடுத்துக்காட்டுவாகும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் போகலாம். 32. ஸோ இதில் பேர் கேட்டிருக்காங்க. ஸோ மவுண்ட் கென்யா இஸ் எக்ஸ்டிங்க்டட் மவுண்டைன். அதே மாதிரி மவுண்ட் கிளிமாஞ்சாரோ இதெல்லாம் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடியது. ஸோ எல்லாமே என்னது உயிரற்ற அல்லது செயலிழந்த எரிமலைகள்.
அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். அடுத்து சர்க்கம் பெல்ட். சர்க்கம் பெல்ட் அப்படின்னா தமிழில் வளைய பகுதி. இது என்ன ஆகுது அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஓஷானிக் பிளேட் பவுண்ட்ரி. கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஓஷானிக் பிளேட் பவுண்ட்ரி அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து மத்திய கண்டப்பகுதி, கண்டத்திட்டுக்கள் குவியும் பகுதி, மிட் கான்டினென்டல் பெல்ட்டு அல்லது மிட் ஓஷானிக் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கண்டத்திட்டு குவியும் பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இட் இஸ் ட்ரூ. அடுத்து செயின்ட் ஹெலினா அப்படிங்கிறது குவியும் எல்லைப்பகுதி கிடையாது. இது வந்து எங்கே இருக்குதுன்னா செயின்ட் ஹெலினா அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது. ஸோ அது வந்து அட்லாண்டிக் பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமாக நமக்கு கீழே பாருங்கள், இது அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர். என்ன ஆகும் அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது பதிலாக டைவர்ஜென்ஸ் பவுண்ட்ரி. அதாவது இங்கே ஒரு பிளேட் இருக்கும், இங்கே ஒரு ஓஷானிக் பிளேட் இருக்கும், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் சைடு நோக்கி போகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டைவர்ஜென்ஸ் பவுண்ட்ரி, விலகும் எல்லைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து எங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. நமக்கு இந்த செயின்ட் ஹெலனா அப்படிங்கிறது நமக்கு அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிறதுனால இந்த ஆன்சர் தவறு. அதாவது குவியும் எல்லை கிடையாது, விலகும் எல்லை. ஸோ அடுத்தது போகலாம். ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? ஸோ ராங் கேட்டிருக்காங்க. ஸோ plunge pool which seen in waterfall formed by cavitation. ஸோ cavitation அப்படிங்கிறது குழியாதல், குழி ஊறுதலால் என்ன உருவாகுதுன்னா நீள்வீழ்ச்சியில் காணப்படும் குளம் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. எஸ், இட் இஸ் ட்ரூ. அரித்தல் மற்றும் படிதல் ஆகியவை நிலங்களை சமப்படுத்துதலின் அம்சமாகும். எஸ், அதாவது நிலங்களை சமப்படுத்துதல் இல்லை நிலங்களை மேடுபடுத்துதல் இதெல்லாமே அரித்தல் படிதல் ஆகிய என்ன ஆகுது டெபாசிஷன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதோட ஒரு முக்கியமான அம்சம். எஸ். அடுத்து a stream that flows into and join a main river is called distributary. அதாவது ஒரு ரிவர் இப்படி போயிட்டுருக்குது அப்படின்னா, இந்த கொஷினில் கேட்டிருக்கிறது இந்த ரிவர் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆற்றினோடு இணையக்கூடிய ஆறுகள் என்ன ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. அது என்னது துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ராங். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க 3 ஒன்லி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 34வது கொஷின் இன்கரெக்டாக கேட்டிருக்காங்க. கிரீன்லாண்ட் அப்படிங்கிறது கான்டினென்டல், ஒரு கண்டத்தினுடைய பனியாறு கிரீன்லாந்துக்கு எடுத்துக்காட்டு. ஆல்ப்ஸ் மலை வந்து ஒரு வேலி கிளேசியர், ஒரு பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹிமாலயா அப்படிங்கிறது கண்ட பனியாறு கிடையாது, அது ஒரு பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு சொல்லிக்கலாம். பார்த்திங்கன்னா அண்டார்டிகா ஒரு பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாரி, அண்டார்டிகா அப்படிங்கிறது ஒரு கண்ட பனியாறு. ஸோ இது வந்து நமக்கு இங்கே இருக்கணும். கண்ட பனியாறு அப்படிங்கிறது அண்டார்டிகாவுக்கு வரணும், ஹிமாலயாவுக்கு வந்து நமக்கு பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 3 and 4 இஸ் ராங். ஸோ அடுத்து 35. சிர்க் இஸ் எ கிளேசியலி எரோடட் ராக் பேசின். சர்க் என்பது பனியாற்றினால் உருவாக்கப்படும் பள்ளத்தாக்கு ஆக்கும். ஸோ கூற்றில் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ இது வந்து சிர்க்கு இதெல்லாம் வந்து பனியாற்றினால் உருவாக்கப்படும் ஒரு வகையான நிலத்தோற்றங்கள் பகுதிகளில் வரக்கூடியது. அடுத்து டான் ஏரி என்பது சர்க் பள்ளத்தாக்கில் நீரால் நிரப்பப்பட்டு உருவாக்கப்படுகிறது. எஸ், இட் இஸ் ட்ரூ. அடுத்து கார்கி அண்டு கார் சர்க் ஜெர்மனியில் அமைந்துள்ளது. இது ஜெர்மனி கிடையாது, இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 and 1 and 2 எல்லாமே ரைட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். அடுத்து 36வது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ டெசர்ட் ராக் ஸ்ட்ரக்சர் இன்சல்பர்க் அப்படிங்கிறது ஒரு நிலத்தோற்றத்தினுடைய ஒரு வகை. அதாவது எங்கே இருக்குது அப்படின்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றம். ஃபவுண்ட் இன் சைனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது தவறு. ஃபவுண்ட் இன் சைனா கிடையாது, இட் இஸ் இன் கலாஹாரி டெசர்ட். ஸோ கலாஹாரியில் அதிகமான இன்சல்பர்க் அப்படின்னு காணப்படும். ஸோ அதுதான் சரியானது. அடுத்து லாஸ் அப்படிங்கிறது காற்றடி வண்டல்மண் படிவுகள் கலாஹாரி பாலைவனத்தில் காணப்படுகிறது. இது அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா சைனாவில் காணப்படும். ஸோ இது ரெண்டையும் மாற்றி கேட்டிருக்காங்க.
மாற்றி கேட்டிருக்கோம். ஸோ கலாஹாரி டெசர்ட் அண்டு ஃபவுண்ட் இன் சைனா. ஸோ போத் ராங். ஸோ எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட். நமக்கு இன்சல்பர்க் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இன்கரெக்ட் பேரு நமக்கு ஜூலை 11 இஸ் வேர்ல்டு பாப்புலேஷன் டே, ரொம்ப பாப்புலரான டே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து February 21 இஸ் இன்டர்நேஷ்னல் மதர் டங் டே. எஸ் கரெக்ட். May 21 இஸ் வேர்ல்டு ரிலீஜியஸ் டே கிடையாது. ஸோ இது வேர்ல்டு இந்தியாவில் ஆன்டி டெரரிசம் டேவாக கொண்டாடுறாங்க. 2020 மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தும் ஆன்டி டெரரிசம் டே அப்படின்னா May 21 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ராஜீவ் காந்தி டெரரிஸ்ட்னால் சுட்டு கொல்லப்பட்டு இல்லை பாம்பு வச்சு கொல்லப்பட்டதுனால இந்த நாளை கொண்டாடல, அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா June 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் நமக்கு ஆப்ஷன் சி இஸ் ராங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது 38th கொஸ்டின். முப்பந்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தமிழ்நாடு. ஸோ A is 4. ஸோ முப்பந்தல் அப்படிங்கிறது நமக்கு சோலார் பவர் பிளான்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி முப்பந்தல். இந்தியாவினுடைய அதிகமாக ஒரு சோலார் பவரை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பிரம்மன்வேல் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கிறது. ஸோ அதுவும் இந்த சோலார் பவரோட ரிலேட்டடான ஃபேக்ட் தான். அடுத்து தால்கன். ஸோ தால்கன் அப்படிங்கிறதும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. ஸோ தால்கன் அப்படிங்கிறதும் மகாராஷ்டிரா. தென் அதுக்கப்புறம் தாமோன் ஜோதி அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே சோலார் பவர் பிளான்ட், சூரிய வெப்பத்தின் மூலமாக. அடுத்தது சூஸ் த கரெக்ட் பேர். ஸோ கொய்னா டேம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. எஸ் இட் இஸ் ட்ரூ. கொய்னா அப்படிங்கிறது ஒரு ரிவர். ஸோ ரிவர் கிருஷ்ணாவோட ஒரு துணை ஆறு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது தெரி டேம் அப்படிங்கிறது உத்தரகாண்டில் இருக்குது. பக்ரானங்கல் டேம் ஹிமாச்சல் பிரதேஷ். சர்தார் சரோவர் டேம் குஜராத். தவறாக இருக்குது, குஜராத். ஸோ இதுதான் வந்து ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 40. ஸோ இது வந்து வேர்ல்டில் எந்தெந்த டேம்ஸ், முக்கியமான டேம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கேட்டிருக்காங்க. சூஸ் த இன்கரெக்ட் பேர். துக்ருயி டேம் டெகான் ட்ரான்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. தென் குரி டேம் கரோனி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இட்டாய்பு டேம் வந்து ரொம்ப முக்கியமான டேமு. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா பிரேசில் அண்டு பராகுவே, பிபி அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரேசில் அண்டு பராகுவேக்கு இடையில் இருக்குது. ஸோ 3 கோர்ஜஸ் டேம் வந்து சைனாவில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான டேமு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அயன் ஓர். ஸோ அயன் ஓர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கஞ்சமலை விச் இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு. கஞ்சமலை அப்படின்னாவே சேலம். அடுத்து 42nd ஓர்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ யுரேனியம் எங்கே இருக்குது? ஜார்க்கண்ட் ஜட்குடா மைன்ஸில் இருக்குது. ஸோ ஏஸ் 1. அடுத்து ஹட்டி அப்படின்னாவே கர்நாடகா தங்க வயல். ஸோ 1, 2. கோல் அப்படிங்கிறது ஜாரியா நிலக்கரி சுரங்கம், ரொம்ப முக்கியமானது. அயன் ஓர் மயூர்பாஞ்சி ஒடிசாவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ அடுத்து 43ல் கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு அன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப். கேஸ்ட்ரானமி என்பது எதை குறிக்கிறது அப்படிங்கிறது, இட் இஸ் அ ஃபுட் கல்ச்சர், உணவு கலாச்சாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய வேர்டு தான் கேஸ்ட்ரானமி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 44th. தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ 1971. அடிக்கடி கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். தாழையாறு நீர்வீழ்ச்சி தமிழ்நாடு. எஸ் கரெக்டு. நொக்கஹோலி காய் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது விச் இஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயாவில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்.
அதே மாதிரி தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திர பிரதேஷ் அண்டு அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இன் நயக்ரா ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ நோக்கோலி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 46th கொஷின் வைல்ட் லைஃப் சாங்சுரி அதை வச்சு கேட்டிருக்காங்க. பாத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி விச் இஸ் லொக்கேட்டட் இன் கர்நாடகா. பாத்ரா நேஷ்னல் பார்க் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது தான் பாத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதேமாதிரி கன்ஹா நேஷ்னல் பார்க் இருக்கக்கூடியது மத்திய பிரதேஷ். அடுத்து மயானி பேர்ட் சாங்சுரி மகாராஷ்டிரா. தென் உப்பலப்பாடு பறவையில் சரணாலயம் which is located in ஆந்திர பிரதேஷ். ஸோ அதோட வேர்ட்ஸை வச்சே நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். அடுத்து 47th. ஸோ 47th இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. தனுஷ்கோடி தமிழ்நாடு. ஓகே. வர்க்காலா பீச் வந்து கேரளாவில் இருக்குது. தென் அகுடா பீச் வந்து கோவாவில் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் சி இஸ் ராங் ஒன். ஸோ ஓம் பீச் இன் கர்நாடகா. ஸோ ஆப்ஷன் சி. அதேமாதிரி விச் ஹில் இன் தமிழ்நாடு கால்ட் as கைலாஸ் ஆஃப் சவுத். ஸோ தெற்கின் கைலாஸ் என்று அழைக்கப்படுவது வெள்ளியங்கிரி மலை. ரொம்ப உயரமான ஒரு மலை கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்தது விச் ஹில் ஸ்டேஷன் இஸ் கால்ட் as நேச்சர் ஹெவன் அப்படிங்கிறது ஜவ்வாது மலை, இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது. ஜவ்வாது மலை அப்படிங்கிறது வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. விச் பிலாங்ஸ் டு ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலையோடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். ஏலகிரி இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. ஏலகிரி திருப்பத்தூரில் இருக்குது. ஜவ்வாதுக்கு தான் சொன்னோம் வெள்ளூர். அதேமாதிரி ஆனைமலை கோயம்புத்தூர். மேகமலை திருநெல்வேலி கிடையாது. விச் இஸ் லொக்கேட்டட் இன் தேனி. ஸோ சிம்பிள். அடுத்த கொஷின் 51. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ வேட்டங்குடி அப்படின்னாவே நமக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கேட்ட கொஷின். ஜஸ்ட் எலிமினேட் பண்ணிங்கனாவே வந்துடும் உங்களுக்கு. 1 எலிமினேட் பண்ணால் 2, 3 இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர். எஸ். வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி லொக்கேட்டட் இன் ஈரோடு. சிம்பிளான கொஷின். அடுத்து 52nd கொஷின். த பெரிங் ஸ்ட்ரெய்ட் செப்பரேட்ஸ் நார்த் அமெரிக்கா ஃப்ரம் ஏஷியா. பெரிங் ஸ்ட்ரெய்ட் வந்து நார்த் அமெரிக்காவையும் ஏஷியாவையும் பிரிக்குதா அப்படின்னா ஜென்ரலாகவே அமெரிக்கன் காண்டினென்ட்டையும் ஏஷியன் காண்டினென்ட்டையும் பிரிக்கிறது பெரிங் ஸ்ட்ரெய்ட். எஸ், இட் இஸ் ட்ரூ. அடுத்து மவுண்ட்டு மெக்கன்லி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் நார்த் அமெரிக்கா. மெக்கன்லி அப்படிங்கிறது உயரமான ஒரு பீக் தான். எஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 இஸ் கரெக்ட். ஸோ அதே மாதிரி ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். 53rd கொஷின் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. மவுண்ட் அகான்குவா ரொம்ப முக்கியமான ஒரு சிகரம். இட்ஸ் லொக்கேட்டட் இன் சவுத் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடியது தான் மவுண்ட் அகான்குவா. ஸோ அப்போ அதுதான் ராங் ஒன். ஸோ ஆப்ஷன் ஏ. மீதியெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். மவுண்ட் கிளிமாஞ்சோரோ ஆஃப்ரிக்காவில் இருக்குது, தான்சானியாவில் இருக்குது. அதே மாதிரி மவுண்ட்டு விஸ்கான் மாசிஃப் அப்படிங்கிறது அண்டார்டிகாவில் இருக்குது. மவுண்ட்டு காஸ்கியோஸ்கி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம சிம்பிள் எலிமினேஷனை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். தென் அதுக்கப்புறம் 54th. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட். ஸோ ராங் கேட்டிருக்காங்க. லேக் சுப்பீரியர் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் த வேர்ல்டு. லேக் சுப்பீரியர் அப்படிங்கிறது யூஎஸ்ஏவில் இருக்குது. எஸ், இதுதான் ட்ரூ. போத் துந்த்ரா அண்ட் டைகா டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் சீன் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ இது வந்து தவறான குற்று. துந்த்ரா அண்ட் டைகா ஃபாரஸ்ட் ஆர் சீன் இன் நார்த் அமெரிக்கா. எஸ், நார்த் அமெரிக்காவில் மட்டும் இல்லை, வேறு எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்டு தான். தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியானது. அப்போ நன் ஆஃப் த அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் கண்ட்ரி இஸ் கால்ட் அஸ் காஃபி பாட். ஸோ காஃபி பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? ஸோ பிரேசில் காஃபி பானைன்னு மட்டும் அழைக்கப்படுறது கிடையாது. என்னது? சுகர் பவுல் அப்படிங்கிறது சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது. கியூபா தான் சர்க்கரை கிண்ணம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ காஃபி வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுனால நம்ம பிரேசிலை காஃபி பானை என்று அழைக்கிறோம். ஓகேங்களா? அதேமாதிரி செகண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் 56.
அரேஞ்ச் த அட்மாஸ்பியர் கேஸஸ் ஆஸ் பர் த பர்சன்டேஜ். இது ஃபஸ்ட்டு நைட்ரஜன், ஆர்கான், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து 78% இருக்குது. ரெண்டாவது ஆக்சிஜன் அப்ராக்சிமேட்லி 21% இருக்குது. அப்போ 1, 3 அதை அரேஞ்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆப்ஷன் சி அண்ட் பி வரும். தென் கார்பன் டை ஆக்சைடோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.04. அப்போ அதுதான் கடைசி. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 57th கொஷின், காலநிலை என்பது வானிலை கூறுகளின் தன்மையை 35 வருடங்கள் மூலம் கணக்கிட்டு கூறுவதாகும். எஸ், காலநிலைக்கும் அதாவது பருவநிலைக்கும் உள்ள வேறுபாடு. கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம வெதர் அப்படின்னு சொல்லுவோம். வெதர் அப்படிங்கிறது வெரி ஷார்ட்டஸ்ட் பீரியடை வந்து கால்குலேட் பண்ணுறது. ஒரு நாளில் காலையில் எப்படி இருந்துச்சு வெதர், சாயங்காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. பட் கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு 35 வருஷம் அந்த வெதரோட ஆவரேஜ் எடுத்து அதன் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். இதில் பார்த்திங்கன்னா டேஷ் என்ற சொல் அப்படின்னு இருக்கும், கிளைமேட் என்ற சொல். ஸோ கிளைமேட், the word climate is derived from Greek word clima. எஸ், கிளைமா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது எது, கிளைமேட் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ ரெண்டுமே ட்ரூ. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து 58 ஐசோதேர்ம்ஸ். இது எப்போவுமே பாப்புலராக கேட்கப்படக்கூடிய ஒரு கொஷின். ஐசோதேர்ம் அப்படின்னா, தேர்ம் அப்படின்னாவே நமக்கு டெம்பரேச்சர். ஏ இஸ் 2. ஸோ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அடுத்து ஐசோஹெல்ஸ். ஹெல் அப்படின்னா சன்ஷைன், ஹெலைன்ஸ் சன்ஷைன். ஸோ பி இஸ் 3. ஸோ அதே மாதிரி ஐசோ பார்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. பார்னால் ப்ரெஷர். ஐசோ ஹைட் அப்படின்னா ஈக்குவல் ரெயின்ஃபால். ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்து 59, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, பூமியினுடைய தன் சுழற்சி வந்து டெம்பரேச்சரை பாதிக்குது. எஸ், அப்போ தான் ஒரு ஆஃப் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகவும், அதாவது பகலாகவும், இன்னொரு ஆஃப் வந்து இரவாகவும் இருக்கிறது பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக. ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த்து. எஸ், ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த்து என்ன பண்ணும், காலநிலைகளை உருவாக்கும், அதாவது சீசன்ஸ் உருவாக்கும். ஸோ சீசன்ஸ் உருவாக்குறதுனால டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. எஸ், பூமியினுடைய அச்சினுடைய தன்மை. பூமி அச்சு வந்து எவ்வளோ டிகிரி சாஞ்சிருக்குது, 23 டிகிரி சாஞ்சிருக்குது. அப்போ சாஞ்சிருக்கிறதுனால ஒரு பகுதியில் அதிகமான வெப்பநிலையும், அதாவது போலார் ரீஜனில் டெம்பரேச்சர் கம்மியாகவும் காணப்படுகிறது. அது பூமியினுடைய அச்சினை பொறுத்து இருக்கிறது. ஸோ அப்போ அடுத்து ஆப்ஷன் 4 பார்த்திங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான கதிர்வீச்சுகள் இருக்கும். நம்ம தாழ்வான பகுதிகளில் கதிர்வீச்சு அதிகமாகும், அதாவது மவுண்டெயின் ரீஜனில் கதிர்வீச்சு கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதுவும் வெப்பநிலையை பாதிக்கும் காரணிகள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து 60, the earth's atmosphere is heated more by terrestrial radiation than insolation. பூமியின் வளிமண்டலம் சூரிய கதிர்வீச்சை காட்டிலும் புவியினுடைய கதிர்வீசலால் அதிக வெப்பம் அடைகிறது. இப்போ பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பூமியினுடைய மேலேருந்து சூரியன்லேருந்து வர வெப்பநிலையை காட்டிலும் வெப்பநிலையை காட்டிலும் பூமி உறிஞ்சப்பட்டு பின்னர் வெளியேற்றப்பட்ட அந்த டெம்பரேச்சர் மூலமாக தான் மேலே இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர் அதிகமாக வெப்பம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இது உண்மையான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பட் ஏ இஸ் ட்ரூ. அதே மாதிரி நகர்ப்புற இருப்பிடம் வெப்பநிலையை பாதிக்கும் ஒரு காரணி ஆகும். ஒரு நகர்ப்புறத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸும் ஒரு முக்கியமான காரணம். எஸ், அப்போ ரெண்டுமே ட்ரூ. தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அடுத்த கொஷின் வந்து அசர்ஷன் ரீசனிங். ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் பிட்வீன் 2 to 4 PM. கரெக்டு. 2லேருந்து 4 மணிக்குள்ள அதிகமான வெப்பநிலை ஜென்ரலாகவே எல்லா இடங்களிலும் பதிவாகிறது. அதற்கான காரணம் வேறு காரணங்கள் இருக்குது. ஸோ அட்மாஸ்பியர் இஸ் மெயின்லி ஹீட்டட் பை அவுட்கோயிங் ரேடியேஷன் டியூரிங் தட் டைம். அந்த டைமில் வந்து அவுட்கோயிங் ரேடியேஷன், அதாவது பூமியினுடைய கதிர்வீசலால் மட்டும்தான் இந்த வெப்பம் அடைகிறது. இந்த 2 to 4 மணிக்குள்ள வெப்பம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவறு. பட் ஆனால்
இது பூமியினுடைய கதிர்வீச்சலால் தான் நமக்கு அட்மாஸ்பியர் வெப்பமடைகிறது. அது சரி, பட் இந்த ரீசனுக்கு, இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரி அல்ல. ஓகேவா? ஸோ ஏன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா வந்து பூமி வந்து மேலேருந்து வரக்கூடிய வெப்பநிலையை உறிஞ்சி எப்போ வெளியேற்றுது அப்படின்னா இரவில் தான் வெளியேற்றும். மோஸ்ட்லி 6 மணிக்கு மேலே பூமி வந்து, அதாவது சூரியன் வந்து இல்லாத டைமில் வெப்பநிலையை வெளியேற்றும். ஸோ அதனால் இதுக்கும் அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ அடுத்து 62. ஸோ த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் த எர்த் இஸ். ஸோ இது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். கிரீன்லேண்ட் மலைத்தொடரில் நமக்கு ஹையஸ்ட் அதிகபட்சமான வெப்பநிலை 1913 இதுவரைக்கும் இதுதான் வந்து அதிகபட்சமாக கணக்கிடப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலை 1913 கணக்கிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வரவில்லை. அடுத்து which one is used to measure the humidity. ஸோ வெப்பநிலை அளக்கும் கருவியினுடைய பெயர் ஹைக்ரோமீட்டர். பாரோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ப்ரெஷர், அதாவது வளிமண்டலத்தினுடைய அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி. 64. விண்ட் ஸ்பீட் இஸ் மெஷர்டு பை அனிமோமீட்டர். எஸ், விண்டோட ஸ்பீடு அனிமோமீட்டர் வச்சு தான் நம்ம அளக்கிறோம். ட்ரூ. பியூஃபோர்ட் ஸ்கேல் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் சிஸ்டம் டு மெஷர் த விண்ட் ஸ்பீட். விண்ட் ஸ்பீடுக்கு பியூஃபோர்ட் அளவை அதுக்கு பயன்படுகிறது. வேகத்தை அளவிட நமக்கு விண்டு பேன் அல்லது அனிமோமீட்டர் அது பயன்படுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ஸோ வாட் இஸ் பேக்வாஷ் எஃபெக்ட்? ஸோ பேக்வாஷ் எஃபெக்ட் ஆர் பிரெயின் ட்ரெயின், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரெயின் ட்ரெயின் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். அறிவார்ந்த மக்கள் வெளியேறுவதால் உருவாகக்கூடிய பாதிப்பு. வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய அறிவார்ந்த மக்கள் இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன் வந்து இந்தியாவிற்கு பெருமளவில் இழப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரெயின் ட்ரெயின் அல்லது பேக்வாஷ் எஃபெக்ட் என்று அழைக்கிறோம். அடுத்து which one of the following is not primary pollutant. ஸோ ப்ரைமரி பொல்யூட்டன்ட் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னா வேறு மற்ற எலமெண்ட்டோட ரியாக்ஷன் பண்ணி உருவாகாத ஒரு பொல்யூட்டண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரி, முதன்மையான மாசுபடுத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் லெவல் ஓசோன் ஸோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரவுண்ட் லெவலோட ஓசோன் அப்படிங்கிறது O3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ O3 அப்படிங்கிறது O+O2 ரெண்டுமே சேர்ந்து உருவாகக்கூடியது தான் O3. ஸோ இதில் 2 எலமெண்ட் வந்து இணைந்து உருவாகிறதுனால இதை செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 2ஆம் நிலை மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே இருக்கக்கூடியது. சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து டைரெக்டாக எமிட் ஃப்ரம் த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அல்லது நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் இதிலிருந்து வெளியாகக்கூடிய மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் கீழே இருக்குது. யூவி ரேஸ் வந்து O3 பட்ட உடனே உடஞ்சி 2ஆக போயும் இல்லை வந்து இணையும், இந்த மாதிரியான ஒரு ஃபினாமினா நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்து 67th கொஷின். விச் ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ்? ஸோ ஃபேக்சுவல் கொஷின். இட் இஸ் அ ஜெர்மன் வாட்ச். ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிறது ஒரு NGO ஃபார் என்விரான்மெண்ட். அடுத்து சில்க் வீவிங் அண்ட் household industries comes under which category? So simple, small scale industries, சிறிய அளவிலான தொழிலகம் அப்படிங்கிறது தான் பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலங்களை நம்ம கீழே கொண்டு வரோம். On the basis of ownership the industry can be divided into எத்தனை டைப்பாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 4 டைப். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், இதில் வந்து இதோட மிக்ஸ் ஹைப்ரிட் மாடல் இப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை 4 வகையாக பிரிச்சுக்கலாம். ஸோ அடுத்து the subject which deals with the map making is the, அதோட பேர் என்ன, புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு கார்ட்டோகிராஃபி, புவிப்படவியல். அடுத்து 71th கொஷின். 71. The movement of the earth on its axis is called rotation. ஸோ சுழல்தல், தன்னைத்தானே பூமி சுற்றி கொள்ளும் ஒரு நிகழ்வைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்
தன்னைத்தானே சுற்றுதல் அல்லது சுழல்தல். ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பூமி சூரியனை சுற்றி வருதல் அப்படிங்கிறது தான் சுழற்சி, ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து 72வது கொஷின். The Tropic of Cancer faces the sun directly on. ஸோ மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடகரேகை மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம். கடகரேகை அப்படிங்கிறது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், மகர ரேகை அப்படிங்கிறது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்தில் பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சீசன்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சன்னை சுற்றி 4 பொசிஷனில் எர்த் இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷன் இங்கே வாங்க. ஸோ இதில் சம்மர் சோல்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம்மர் அதாவது நமக்கு வெயில் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அதாவது வட அரைக்கோளம் தான் அதிகமாக சூடாகும். ஸோ வட அரைக்கோளத்தில் இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது கடகரேகை அப்படின்னு சொல்லுவோம். கடகரேகையோட இந்த சூரிய ஒளி செங்குத்தாக விழும் எப்போ அப்படின்னா சம்மர் டைமில். அது எந்த டேட் அப்படின்னா ஜூன் 21. இது எப்போ கடகரேகை. அதே மாதிரி மகர ரேகையில் எப்போ விழும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் எந்த இடத்துலனா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் விழும். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் எந்த இடத்துலனா ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் தான் இதுவும் விழும். ஸோ அப்போ நம்ம இதையும் சொல்ல முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இதில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் விழும், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் கிடையாது. வின்டர் சீசனில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இந்த சூரிய ஒளியினுடைய கதிர்வீச்சு நேரடியாகப்படும். அப்போ அது அந்த டேட் என்னதுன்னா டிசம்பர் 22. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த பகுதியில் இதில் பார்த்திங்கன்னா வசந்த காலம், இலையுதிர் காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகைனா ஈக்குவேட்டரில் டைரெக்டாக இந்த சன்னோட ரேஸ் வந்து மேலே விழும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த கொஷின் 73. ஸோ கேலக்ஸி இன் விச் அவர் சோலார் பிளானட் ஃபவுண்ட் எங்கே இருக்குது? சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மில்கி வே கேலக்ஸி, பால்வழி அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது த ஒன்லி செலஸ்டியல் பாடி வேர் மேன் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டட். மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் மூன். சிம்பிள் கொஷின். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளானட்ஸ் கேன் ஃப்ளோட் ஆன் வாட்டர். ஸோ பூமி அதாவது எந்த கோள் வந்து நீரிலேயே மிதக்கக்கூடிய கோள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது நீருக்குள்ளே போட்டால் மிதக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது வந்து எப்படின்னா வாயுக்கோள்கள், திடக்கோள்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம் கோள்களை. ஸோ அதில் வந்து வாயுக்கோள்களில் முக்கியமானது லோ டென்சிட்டி இருக்கக்கூடியது சனி, சேட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நமக்கு வாட்டரோட டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து வாட்டரில் அதாவது தண்ணீரில் மிதக்கக்கூடிய கோள் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லைட்டர் தேன் வாட்டர், ஸோ இட் கேன் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 76. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த். ஸ்மாலஸ்ட் ஓஷன் அப்படிங்கும்போது ஸோ அண்டார்டிகா. ஸோ பெருசு இது பசிபிக் ஓஷன் ஃபஸ்ட்டு, 2வது அட்லாண்டிக் ஓஷன் செகண்டு, 3வது இந்தியன் ஓஷன் தேர்டு. ஸோ அதுக்கப்புறம் சதர்ன் ஓஷன், அதுக்கப்புறம் அண்டார்டிக் ஓஷன். ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ அடுத்த கொஷின் 77. மலாக்கா ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ். ஸோ மலாக்கா நீர்ச்சந்தி இணைப்பது எதை இணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பசிபிக் ஓஷன் மற்றும் இந்திய பெருங்கடல், இந்த 2 பகுதியும் இணைக்கிறது தான் மலாக்கா ஸ்ட்ரெயிட். மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படிங்கும்போது நமக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மலாக்கா ஸ்ட்ரெயிட் ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ மலேசியா அண்டு சிங்கப்பூர் இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப முக்கியமான சோக் பாயிண்ட். இந்த சோக் பாயிண்டில் தான் வந்து நமக்கு சைனா மற்றும் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து நமக்கு ஆயில் வந்து இங்கேருந்து நமக்கு நிறைய இடங்களுக்கு மூவ் ஆகி இந்த இடத்துக்கு போகுது. மற்ற இடங்களுக்குலாம் ஆயில் சப்ளை வந்து இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக போகிறதுனால ரொம்ப முக்கியமான சோக் பாயிண்ட். ஸோ அடுத்து 78வது கொஷின். ஸோ அதிகபட்ச போக்குவரத்து நடைபெறும் கடல் பகுதி பெருங்கடல் அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன். ரொம்ப அதிகமான பிஸியஸ்ட் ஓஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னா கண்டிப்பாக அட்லாண்டிக் ஓஷன் தான். அடுத்து த ஃப்ரோசன் காண்டினென்ட், உறைந்த கண்டம் என்று அழைக்கப்படுவது அண்டார்டிகா. ஆர்டிக் அப்படிங்கிறது ஒரு பெருங்கடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் தட் கனெக்ட்ஸ் த 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸ், இரு பெரும் நீர்நிலைகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பகுதி
அரவுண்ட் ஸ்ட்ரெயிட், பாக் ஸ்ட்ரெயிட், பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அதோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட். அடுத்து 81வது கொஷின், விச் இஸ் நாட் த வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் ஏஷியா? ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாத நாடு எது, இல்லை பகுதி எது அப்படின்னா, ஸோ கருங்கடல், செங்கடல், மத்திய தரைக்கடல், அரபிக்கடல். ஸோ இதில் பாருங்கள், ஸோ இந்த மேப்பில் பாருங்கள். ஸோ அதை சொன்ன மாதிரி இங்கே அரேபியன் சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு. அரேபியன் சி அப்படிங்கிறது இங்கே இருக்குது, ஏசியா அப்படிங்கிறது ஆசியா அப்படிங்கிறது இது. ஸோ மேற்கு எல்லை இதுதான் மேற்கு, ஸோ இது கிழக்கு. ஸோ இதில் மேற்கு எல்லை அப்படின்னா இந்த பகுதி எல்லாமே மேற்கு எல்லை. ஸோ அதாவது மேற்கு எல்லையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கருங்கடல் இருக்குது, பிளாக் சி இங்கே இருக்குது. தென் அதுக்கப்புறம் செங்கடல் அப்படிங்கிறது நமக்கு ரெட் சி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாமே ஏஷியாவில் வரும். அதேமாதிரி மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த பகுதியில். ஸோ அப்போ அரேபியன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அடுத்து 82வது கொஷின், த இன்டர் முண்டைன் டேஸ் பிளாட்டூ இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் எல்பரஸ் அண்டு ஜாக்ரோஸ். எல்பரஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலை இடைப்பீடபூமி எது? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் ஈரான். ஈரான் தான் வந்து மலைகளுக்கு இடையில் காணப்படக்கூடிய ஒரு பீடபூமி பகுதி தான் ஈரான். ஸோ அடுத்தது ஈக்குவேட்டரல் கிளைமேட், நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது என்ன அப்படின்னா, நிலநடுக்கோட்டில் பார்த்தீங்கன்னா பூமி இப்போ இருக்குது அப்படின்னா, நிலநடுக்கோட்டில் நார்மலாக டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும். எவாப்ரேஷன் அப்படின்னா ஆவியாதல் நிகழ்வு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கடல் இருக்குது, ஃபுல்லாக கடல் இருக்கிறதுனால ஆவியாதல் அதிகமாக இருக்கும். ஆவியாதல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஈக்குவேட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதை வச்சு நம்ம கொஷின் போடலாம். ஸோ யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த இயர், என்னது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான காலநிலை இருக்கும். எஸ், ஆமாம், எப்போவுமே நமக்கு வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லா காலநிலையிலையும் ஈக்குவேட்டரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ 1 இஸ் கரெக்ட். சராசரி மழையளவு 200 மில்லிமீட்டர் ஆகும். 200 மில்லிமீட்டர்லாம் இல்லை, 200க்கு மேல், ஈவன் 400 மில்லிமீட்டர் வரைக்குமே இந்த பகுதிகளில் மழை பெய்யும். ஸோ அப்போ செகண்ட் 1 இஸ் ராங். அடுத்து சராசரி வெப்பநிலை 10 டிகிரி. 10 டிகிரிலாம் கிடையாது இந்த இடத்துல. ஸோ அரவுண்ட் 27 டிகிரி செல்சியஸ் வந்து வருடம் முழுவதும் இந்த பகுதியில் காணப்படும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ அடுத்து 84. ஸோ 84 மேட்ச் த ஃபாலோயிங். அதில் பார்த்தீங்கன்னா மலேசியா, தாய்லாந்து, கொரியா, இஸ்ரேல். ஸோ அதோட பகுதியில் விளையக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ நார்மலாக மலேசியா அப்படின்னாவே, ஸோ மலேசியா இஸ் பாப்புலர் ஃபார் ரப்பர். ஸோ ரப்பர். ஸோ இதில் ஆப்ஷன் வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ரப்பர் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அதிகமாக கிடைக்கும். ஸோ ரப்பர். ஸோ டூ வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஸோ வேறு எதையா ட்ரை பண்ணி பாருங்கள். இஸ்ரேலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிக், அத்திப்பழம். ஸோ அத்திப்பழம் அப்படிங்கிறோன்னு நமக்கு இந்த அசோகர்லாம் இருந்தார் இல்லைங்களா, அசோகர்லாம் பார்த்திங்கன்னா அத்திப்பழத்தை வந்து இந்த மேற்காசியாவிலேருந்து வரவழைச்சி சாப்பிடுவாங்களாம் அந்த காலத்தில் அரசர்கள்லாம். ஸோ அப்போ அதை ஞாபகம் வச்சிங்கன்னா இஸ்ரேல் வந்து மேற்கு ஆசியாவில் இருக்குது. ஸோ அத்தி அப்படிங்கிறது ஃபிக், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ மீதி எல்லாமே போடலாம். தாய்லாந்து அப்படிங்கிறது தேக்கு. தென் கொரியாவில் வந்து அதிகமாக கிடைக்கிறது செர்ரி பழம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து இந்தியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் நிறைய லீட் பண்ணுறாங்க. இதில் மைக்கா ப்ரொடக்ஷன் தான் வந்து அதிகம். ஸோ உலகிலேயே அதிகமாக மைக்கா உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு அப்படின்னா இந்தியா. அடுத்து த நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் ஸ்பெயின் அண்டு ஃப்ரான்ஸ். ஸோ ஸ்பெயின் அண்டு ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா பைரனீஸ் அப்படிங்கிறது தான் அந்த 2 நாடுகளுக்கு இடையில் உள்ள எல்லைகள். அதேமாதிரி இந்தியா பாகிஸ்தான் இரண்டுக்கும் இடையே உள்ள எல்லை பகுதி என்ன சொல்லுவோம்னா LOC அப்படின்னு சொல்லுவோம், லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியா சைனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு எல்லை பகுதி LAC அப்படின்னு சொல்லுவோம், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ தமிழில் இருக்கவங்களும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, LOC LAC. ஸோ அடுத்து 87வது கொஷின். ஸோ வெஸ்டர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் யூரோப் என்ஜாய்ஸ் த மைல்டு அண்ட் ஹியூமிட் கிளைமேட்.
ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ரீஜன்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் த ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது தப்பு. ஈக்குவேட்டர் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட். நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு வெப்ப நீரோட்டம். ஸோ அந்த வெப்ப நீரோட்டம் வந்து கூலிங்கான அந்த பகுதிகளில் இருக்கிறதுனால ஒரு மிதமான வெப்பநிலை நிலவுகிறது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இட் இஸ் சரௌண்டட் பை மவுண்டெயின்ஸ். இதெல்லாம் தப்பு. ஸோ மீதி எல்லாமே தப்பு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்து which of the following statements are incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூரோப் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஹைடல் பவர் பிளான்ட். அதிக அளவில் மின்சக்தியை ஐரோப்பா மின்சக்தியை அதிக அளவில் எது மூலமாக உற்பத்தி பண்ணுகிறது அப்படின்னா நீர் அலைகள் மூலம் உற்பத்தி பண்ணுகிறது அப்படிங்கிறது சரியான ஒன்று. அதே மாதிரி ஆல் த ரிவர்ஸ் ஆஃப் த யூரோப் ஆரிஜினேட் இன் ஆல்ப்ஸ் மவுண்டைன். அது தப்பு. எல்லாமே ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உருவாகிறதுல நிறைய மலை இருக்குது. ஸோ அப்போ இது ஜென்ரலாகவே நமக்கு அது தெரியுது பார்த்தாவே. ஸோ அப்போ அது தப்பு. ஐரோப்பாவின் பெரும்பாலானதில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து பயன்படுகின்றன. எஸ், இந்த மாதிரி பெரும்பாலான அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு இருக்கலாம். அனைத்து அப்படிங்கும்போது ஒரு டவுட் வரணும். ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகள் ஆகும். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளைமேட் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ 89th கொஷின் பார்த்திங்கன்னா மெசடா, ஜீரோ, பெனின்ஸ், கருங்காடுகள், த பிளாக் ஃபாரஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெனைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெனைன்ஸ் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பீடபூமி பகுதிகள். ஸோ பீடபூமி பகுதிகளில் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியது மினரல்ஸ். ஸோ இந்த இங்கிலாண்டோட மினரல்ஸ்க்கு முக்கியமான காரணம் இந்த பெனைன் பிளாட்டூ. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ அடுத்து 90. ஸோ விச் கண்ட்ரி இன் யூரோப் ஹேஸ் a very low density of population? ஸோ இது சிம்பிள், ஐஸ்லாண்டில் நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நைஃப் அப்படிங்கிறது பூமியினுடைய உட்கரு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காம்போனன்ட். நைஃப், நிக்கல், ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேலே பார்த்தீங்கன்னா மேல் பரப்பில் சியால், SiAl, சியால், சிலிக்கா, அலுமினியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. மேடப் ஆஃப் நிக்கல் ப்ளஸ் ஃபெரஸ் அப்படிங்கிறது இரும்பு. ஸோ அடுத்து 92வது கொஷின். த எர்த்குவேக் அண்ட் வல்கனோ எரப்ஷன் அக்கர்ஸ் நியர் த எட்ஜ் ஆஃப், எங்கே வருது, பிளேட்ஸ். 2 பிளேட் வந்து இருக்குது அப்படின்னா இந்த பிளேட்டோட 2 பிளேட் வந்து இருக்கக்கூடிய இந்த எட்ஜில் இந்த பகுதிகளில் தான் எப்போவுமே எர்த்குவேக்கும் உருவாக்கும். அதே மாதிரி வால்கானிக் எரப்ஷனும் உருவாக்கும். எரிமலை வெடிப்பும் நடைபெறக்கூடிய இடங்கள். அடுத்தது the magnitude of the earthquake is measured by Richter scale. ஸோ சிம்பிள், Richter scale நிலநடுக்கத்தினுடைய ஆற்றல் செறிவினை அளவிடக்கூடிய ஒரு அளவுகோல். அதே மாதிரி சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிறது நமக்கு எர்த்குவேக்கோட வேவ்ஸ், அலைகள், அதாவது நிலநடுக்கத்தினுடைய அலைகளை அளவிடுவதற்காக பயன்படுவது சீஸ்மோகிராஃப். ஓகேவா? அதே மாதிரி ரிக்டர் ஸ்கேல் என்ன பண்ணுது, நிலநடுக்கத்தினுடைய ஆற்றல் செறிவினை எந்த அளவுக்கு இந்த எர்த்குவேக்கோட ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது நேரோ பைப் த்ரூ விச் த மேக்மா ஃப்ளோஸ் அவுட் இஸ் கால்டு. பாறைக்குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை டேஸ் என்று அழைக்கிறோம், வெண்ட். வேறு ஒன்றும் இல்லை. வெண்ட் அப்படிங்கிறது வல்கனோஸில், அதாவது எரிமலை பகுதிகளில், எரிமலை குழம்புல இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த பகுதியை தான் வெண்ட்டு, வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லாவா கோன்சார், எரிமலை கூம்புகள் டேஸ் ஆகும். ஸோ மவுண்டெயின்ஸ் ஆஃப் அக்குமுலேஷன். அது என்ன ஆகும், இந்த லாவாஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மவுண்டெயின் மாதிரி காட்சியளிக்கும். அதை தான் மவுண்டெயின்ஸ் ஆஃப் அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 96 கொஷின். த டாப் ஆஃப் த கோன் ஆஃப் அ வல்கனோ மவுண்டைன் ஹேஸ் அ டிப்ரெஷன் நோன் அஸ். எரிமலை குழம்பு மலையில் கூம்பில் உள்ள அழுத்தத்திற்கு பெயர் என்ன? இப்படி இருக்கும், இப்படி ஒரு பெரிய பள்ளம் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுதான் எரிமலை. ஸோ இந்த பள்ளத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. கிரேட்டர் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். அந்த பகுதி பின்னாளில் வந்து
ஒரு பெரிய பள்ளமாக இருக்கும். இந்த மழையை வந்து அந்த பகுதியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மாறிடும் அப்படின்னா ஒரு ஏரி பகுதியாக லேக்காக மாறிடும். அவ்வளோதான். அது அப்படியே ஒரு மவுண்டெயின் மேலே இருக்கக்கூடிய ஒரு லேக்காகவே கன்வெர்ட் ஆகிரும். கிரேட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னால். அதுக்கப்புறம் டேஸ் பெல்ட் இஸ் நோன் அஸ் த ரிங் ஆஃப் ஃபயர். டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பசிபிக் பகுதி. பசிபிக் ரிம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். பசிபிக் ரிம் ஆஃப் ஃபயர் எதுக்கு பாப்புலர் அப்படின்னா எர்த்குவாக் மற்றும் வல்கனோஸ் எரிமலை வெடிப்புகள் அதிகமாக நிகழக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பசிபிக் ரிம் ஆஃப் ஃபயர், நெருப்பு வளையம், பசிபிக் நெருப்பு வளைய பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட படம் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இது சவுத் அமெரிக்காவிலேருந்து இந்த பக்கம் தொடங்கி நார்த் அமெரிக்கா போய் தென் அதுக்கப்புறம் பசிபிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷனில் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இது வரைக்கும் முடியக்கூடிய இந்த பகுதிகளில் தான் பசிபிக் ரிம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 98 டேஸ் இஸ் அ டெபாசிஷன் ஆஃப் ரிவர் செடிமெண்ட்ஸ் அலாங் வித் த ஃபுட்ஹில்ஸ். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் மண். ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கிடையாது. வண்டல் விசிறி அல்லது வண்டல் மண். அடுத்து குற்றாலம் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் அக்ராஸ் டேஸ் ரிவர். குற்றாலம் அப்படிங்கிறது சிற்றாறு அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின், கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். அடுத்து லாஸ்ட் கொஷின், த லேண்ட் ஃபார்ம் கிரியேட்டட் பை கிளேசியர் டெபாசிஷன் இஸ். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஸ். ஸோ அதோட பேர் என்னென்னா மொரைன்ஸ். மொரைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய குவியல் போன்ற ஒரு பெரிய குவியல் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஆறுகளால் அடித்து வரப்பட்டு ஒரு பகுதியில் குவிக்கப்படும் இல்லையா, அதை தான் நம்ம டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். இதேமாதிரி பனியாறுகளால் குவித்து வைக்கப்படும் இந்த மாதிரி மணல் குன்றுகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா மொரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் 2க்கான டிஸ்கஷனும் இதே மாதிரியே நம்ம பண்ணுவோம். இன்னும் டீட்டெயிலாகவும் நம்ம பண்ணலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பாவை ஐஏஎஸ் அகாடமியை நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.